ஏன்னா இனி நடக்க போறது ஃபுல் போர்ஷன் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன். மேக்ஸை பொறுத்தவரை எல்லாமே டல்லு தான். 55 to 60 நல்லா படிக்கிறவங்க 70 தான் வரீங்க. மேக்ஸ்ல ஃபெயில் வரும். 11th 12th ரெண்டு பேருமே சொல்றேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஐடியாவே இல்லாம இருப்பீங்க டைரக்டா ஃபுல் போர்ஷன் வரதுனால. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு 390 400 டச் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விக்குறி மாதிரி வச்சு கேட்டிருந்தீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் 3 ஸ்டாண்டர்டுக்கும் தொகுத்து உங்களுக்கு நான் சொல்றேன் என்னென்ன படிக்கணும்ட்டு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நிறைய பேருக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கும். பேப்பர்லாம் கையில் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு ஃபெயில் அப்படின்னு தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்து ஒன்று ரெடியாக உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, மேக்ஸ் எப்படி படிக்கிறது, அண்ட் தென் 11th 12th ரெண்டும் கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். இன் பிட்வீனில் 5 to 6 மினிட்ஸுக்கு அப்புறம், 5 மினிட்ஸுக்கு அப்புறம் 10th எப்படிலாம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்லாம் படிக்கிறது, டோட்டல் எப்படி ஸ்கோர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது எல்லாமே இருக்கும். எல்லாமே வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். எல்லாமே கிளியராக பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஓகேப்பா, 10th 11th 12th அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பப்ளிக் வந்துடும். இன்னொரு 60 days தான் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஓகே, 10th இருந்து ஆரம்பிப்போமா. 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல். அவங்களாம் என்னென்ன எழுதிருப்பீங்க அப்படின்னா நான் பேசிக்காக சொல்கிறேன். தமிழ், இங்கிலீஷ் பொறுத்தவரை நல்லா இது வரைக்கும் 90 மார்க், அது 50 மார்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 90 எபோ எடுத்துட்டு இருக்கிறவங்களாம் இப்போ ஆவரேஜா 80 எபோ எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ், இங்கிலீஷ்ல. ஆனால் மேக்ஸை பொறுத்தவரை எல்லாமே டல்லு தான். 55 to 60 நல்லா படிக்கிறவங்க 70 தான் வரீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, பேப்பர்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. சயின்ஸ், சோசியலை பொறுத்தவரை 55 to 60 மார்க் தான் சார் வர முடியுது. டோட்டல் ஃபுல்லாகவே டவுன் ஆயிடுச்சு சார். 425 410 ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ டோன்ட் வரி, அதற்கான சொல்யூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். என்ன வேலை யூஸ் பண்ணி படிக்கணும், ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இனிமேல் ஃபுல் போர்ஷன் தான் நடக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஆஃப் போர்ஷன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பப்ளிக் பேட்டர்ல தான் ஃபுல்லாக நடக்கும், பேக் டு பேக்கு. இப்போ என்ன படிக்கணும் அப்படின்னா, இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் ஃபுல் போர்ஷன் தான் இல்லையா. இப்போது செகண்ட் மிட்டம்லேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, அதில் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு படிச்சிருப்பீங்க. இப்போ மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 சாப்டரில் மினிமம் ஒரு 4 to 5 சாப்டர் படிச்சிருப்பீங்க. அதே தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் ஓட்டிட்டு 5 சாப்டர் மட்டும் தான் எழுதி வச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி தான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹாஃப் இயர்லியில். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு மார்க் கம்மியாகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் 100 மார்க்ஸுக்கு எழுதுறீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். எல்லா கொஸ்டின்ஸ் எப்படின்னா 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது, 2 மார்க்கில் 10 கொஸ்டின், 5 மார்க்கில் 10 கொஸ்டின், கிராப் ஜாமெண்ட்ரி, அப்புறம் 1 மார்க் 14 மார்க் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சாப்டர், 7 சாப்டர், 3 சாப்டர், 4 சாப்டர் இருக்கும். எனி 5, எனி 7, எனி 8 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு மார்க் வந்து 70 எபோ எடுத்துருவீங்க. அதில் ஒரு 4 சாப்டர்னா 2 சாப்டர் படிச்சுட்டா கூட 60 மார்க் எடுத்துடலாம். ஆனால் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ண ஒரு 7 சாப்டர் கவர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் 75 to 85 எபோ கிராஸ் பண்ண முடியும். அதுக்கு கீழே படிச்சிட்டிங்கன்னா 50 to 55 எபோ தான் உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா. அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நடக்க போகிற கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் கையில் வச்சுட்டு, நீங்கள் இது வரைக்கும் 5 யூனிட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 5 யூனிட் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு புதுசாக 3 யூனிட் படிங்க. அப்புறம் இது வரைக்கும் படித்த யூனிட்லேருந்து இதை கவர் பண்ணிட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுது. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ மறுபடியும் படித்ததே படிக்க வேண்டாம், படித்ததை விட்டுட்டு புதுசாக படிச்சுட்டு அதை ஆட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லையும் நான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்டேட் பண்ணிட்டோம் இந்த வருஷத்துக்கான ஹாஃப் இயர்லி கொஸ்டின். ஸோ ஹாஃப் இயர்லி கொஸ்டின்னா ஃபுல் போர்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸ் வச்சு கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் 10th ப்ரொசீஜர். இது நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இப்போ நம்ம 11th 12th போகலாம். 11th 12th பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 90 மார்க்கு எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 90 மார்க்ஸு. தமிழ், இங்கிலீஷில் ஆவரேஜாக மார்க் எடுத்துருவீங்க. 50 to 60 எபோ எடுத்துருவீங்க. மேக்ஸ் தான் நிறைய பேருக்கு ஃபெயில் வரும். நிறைய பேருக்கு அதுதான் மிகப்பெரிய டிராபேக்கு. அந்த தவறு மட்டும் நீங்கள் பண்ணவே கூடாது. பிசிக்ஸும் அதே மாதிரி தான். எப்படி படிக்கிறதுனே தெரியாமல் படிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் ஃபெயில் ஆவீங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 எபோ 70 எபோ எடுத்தவங்க அதில் 50+ தான் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு போறீங்க. எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் அப்படி படிச்சுட்டு போகிறதுனால தான் பிசிக்ஸு.
கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபெயில் தான் வரும். ஏன்னா வால்யூம் 2 கொஞ்சம் பெரிய லெசன். நான் 2 பேருக்குமே சொல்கிறேன், 11th 12th வால்யூம் 2 கொஞ்சம் பெருசு இல்லையா. அதனால வந்து கெமிஸ்ட்ரிஸில் நிறையா ஃபெயில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா படிக்கிறவங்க 60 above தான் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் மார்க்கும் அமுச்சு விட்றீங்க, மார்க்லாம் எனக்கு சொல்லிட்டாங்க சார்ன்ட்டு. பயாலஜி சேம் எஸ் பாட்டனி ஜுவாலஜி. நிறைய பேர் பாட்டனி ஈஸியாக இருக்கணும்னா பாட்டனி மட்டும் படிச்சிடுறீங்க, ஜுவாலஜி ஈஸியாக இருக்குன்னா ஜுவாலஜி மட்டும் படிச்சிடுறீங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று மட்டும் படிச்சுட்டு மார்க் ஓரளவு எடுத்துட்டு ஆவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் ஆயிடுறீங்க. அதுதான் பயாலஜியில் நடந்துகிட்டு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸில் சேம் எஸ் தான். மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஹாஃபை படிச்சுட்டு என்ன படிக்கிறதுனே தெரியாமல் நீங்கள் அந்த மாதிரி மிஸ் பண்ணிடுறீங்க இல்லையா. வொகேஷனல் குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். இதெல்லாம் எப்படி சரிப்படுத்தி படிக்கிறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். 10th நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் செகண்ட் மிட்டம்ல இருந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, செகண்ட் மிட்டம் குவார்டர்லி ஹாஃப் இயர்லி, அந்த லெசன்ஸில் படித்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்போ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு புது டாபிக் நீங்கள் எடுத்து படிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் தான் கேப் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்ஸாம்ஸ் கேப்பே இருக்காது. புதுசாக நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் இதில் தாண்டி வேற ஏதாவது அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இப்போ வால்யூம் 1 மட்டும் படிச்சுட்டு வால்யூம் 2 ஏதாவது 2 லெசனு அந்த மாதிரிலாம் கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களால் அட்டனே பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து புதுசாக படிக்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் 11th 12th மேக்ஸுக்கு என்னென்னலாம் படிச்சிருக்கணும், டாபிக் வைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோ போட்டாச்சு. அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸும் நான் போட்டுட்டோம், அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸ்லாம் தரேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படி படித்தா மட்டும்தான் உங்களால் மார்க் எடுக்க முடியும். அண்ட் தென் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸை பொறுத்தவரை 3 கேட்டகரியாக நீங்கள் பிரிச்சிருக்கணும். என்னென்ன கேட்டகரியாக பிரிச்சிருக்கணும் அப்படின்னா, தியரி பார்ட் ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்கணும். அண்ட் தென் ப்ராப்ளம் ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்கணும். அண்ட் தென் டெரிவேஷன் ஒரு கேட்டகரியாக பிரிச்சிருக்கணும். இப்படி கேட்டகரி வைஸ் பிரித்தா மட்டும்தான் உங்களால் ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். இப்படி பிரிச்சுட்டு நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா எவ்வளோ நீங்கள் தியரியில் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, ப்ராப்ளம் எவ்வளோ தொட்டிருக்கீங்க, டெரிவேஷன் எவ்வளோ பார்த்துருக்கீங்க தெரியும். மேக்ஸிமம் டெரிவேஷன் இருக்கிற எல்லா லெசன்ஸ்லையும் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின்ஸில் பாதி கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியம். நிறைய பேர் டெரிவேஷன்ஸே பார்க்க மாட்டீங்க, அதுதான் ட்ராபேக்கு. அதனால் டெரிவேஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இந்த கேட்டகரியில் ஃபிசிக்ஸ் பாருங்கள், கெமிஸ்ட்ரி இதே மாதிரி படிங்க, நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க.